1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷனோ, இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் பிறவி குணமுள்ள மனுஷன். அவன் ரட்சிக்கப்பட்டவனாயும் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனாயும் இருக்கலாம். சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் பிறவி குணம் அப்படியே இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம், அவங்க கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க, வேத வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, சபைக்கு போவாங்க, பாவத்தை வெறுப்பாங்க, பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் ஊழியம் செய்வாங்க, ஐக்கியம் கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய பிறவி குணம் அது இன்னும் மாறாமல் இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கும் பிறவி குணம் மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ பிறவி குணத்தோடு கூட இருக்கிறவன் பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ளாதவன், பிறவி குணத்திலிருந்து மாறாதவன், இவன் தான் ஜென்ம சுபாவம் மனுஷன். அவன் என்ன செய்வான்னா, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை சுவிசேஷத்தை ஏற்றிருப்பான், ரட்சிக்கப்பட்டிருப்பான். அது ஆரம்ப கட்டம். இப்போ அதுக்கப்புறம் உள்ள ஆழமான விஷயங்கள், தேவ ஞானத்தால் பேசப்படுகிற விஷயங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை குறித்து, அருளப்பட்டவைகளை குறித்து கொடுக்கிற வெளிப்பாடு, இதெல்லாம் அவன் ரட்சிப்பு அதை ஏற்றுக்கொள்வான், அந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்வான். அதுக்கு மேலே சொன்னால் எதையும் ஏற்றுக்க மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்ளான், முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆவிக்குரியவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது எப்படி கர்த்தர் பார்த்துப்பார்? நம்ம சும்மா இருந்தால் கர்த்தர் பார்ப்பாரா? நம்மளும் ஏதாவது செய்யணும்ல, இல்லை நம்ம செய்யணும், அது என்ன செய்யணும்னு நமக்கு கர்த்தர் வழி நடத்துவார், செய்கிறதுக்கு உதவி செய்வார். அதுக்காக நம்ம காத்திருப்போம். அதெல்லாம் காத்திருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் ஒன்றும் நம்ம சோம்பேறியாக இருக்க சொல்லலை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். சரி, அது சரியாக கூட இருக்கலாம். அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல, என்னால் உடன்பட முடியலைன்னு போயிட்டால் கூட பரவாயில்ல, அது பைத்தியம்னுவான். தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது எல்லாம் பைத்தியம். அதெல்லாம் அவங்களாம் பைத்தியக்காரங்க, இது செய்கிறவங்களாம். இப்போது அந்நிய பாஷை இருக்குது, சிலருக்கு அந்நிய பாஷை பிடிக்காது. நான் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் பிரசங்க பீடத்தில் நான் பேசுகிறதில்ல. ஜெபத்தில் பேசுவேன், பொது ஜெபத்தில் கூடியவரையும் பேசுகிறதில்ல. அப்படி தப்பி தவறி பொது ஜெபத்தில் நான் பேசிட்டா அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன். இது என்னுடைய அனுபவம். தனி ஜெபத்தில் நான் நிறைய அந்நிய பாஷை பேசுவேன். அந்நிய பாஷை பிடிக்காதவங்க இருக்காங்க. சரி, எனக்கு புரியலை, எனக்கு பிடிக்கலை, ரைட்டு. அதனால் ஒன்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி குறையும், ஆண்டவரோடு உள்ள உறவில் அந்த ஆழம் கொஞ்சம் குறையும். இந்த 2 பாதிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, விட்டுடலாம். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் பைத்தியக்காரன் என்று அவர் சொல்வார், அந்த ஆள் சொல்வார்னா அதான் ஜென்மஸ்பாவம். என்னால் புரிந்து கொள்ள முடியாததெல்லாம் பைத்தியம், எனக்கு பிடிக்காததெல்லாம் பைத்தியம், நான் ஏற்றுக்கொள்ளாததெல்லாம் பைத்தியம். சிலர் இந்த முழு நேர ஊழியத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. சோம்பேறிங்க, வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு முழு நேர ஊழியம் அப்படின்னு வராங்கன்னுவாங்க. முழு நேர ஊழியம் ஒரு பாக்கியம், அது எல்லாருக்கும் வாய்க்காது. பைபிளில் முழு நேர ஊழியம் பகுதி நேர ஊழியம்னு சொல்லப்படலை. அதாவது பவுல் சில நேரங்களில் வேலை செஞ்சான், ஊழியத்துக்காக தான் வேலை செஞ்சான், ஊழியத்துக்காக தான் வேலை செஞ்சானே ஒழிய அவன் வேலை போக ஊழியம் செய்கிறான், ஊழியம் போக வேலை செஞ்சான். முழு நேரமாக ஊழியம் செஞ்சான், பகுதி நேரமாக வேலை செஞ்சான். பேதுரு சுத்தமாக சபை நிர்வாகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், போதிப்பேன் என்று சொல்லிவிட்டான். அது ஒரு பெரிய பாக்கியம். அவங்களாம் வேலை செய்யாதவங்க இல்லை. பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான், மீன் கிடைக்காட்டாலும் வலையை அலசிக்கிட்டு இருந்தான். அவனை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். பவுல் ஒரு பெரிய இயக்கத்தில் முக்கியமான தலைவராக இருந்து அவன் செயல்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் செஞ்சது தப்பாக இருக்கலாம், அவனாக முயற்சி எடுத்து அரசாங்கத்திலேருந்து கடிதங்களை வாங்கி அடுத்த நாட்டுக்கு போய் அங்கேயும் இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை செய்வதற்கு போய்கிட்டு இருந்தான். அவனை ஆண்டவர் சந்தித்து ஊழியத்துக்கு கொண்டு வந்தார்.
அதனால் சிலரால் முழு நேர ஊழியத்தை ஏற்றுக்க முடியாது. முழு நேர ஊழியத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலரால். சரி, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா, நீங்கள் காணிக்கை கொடுக்காதீங்க, ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்காதீங்க. சிலர் ஊழியத்துக்கு தான் கொடுப்பாங்க, ஊழியக்காரனுக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருக்காங்க. அல்லது நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வராதிங்க, அது நீங்கள் ஆச்சு, ஆண்டவராச்சு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தவெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் அந்த ஜென்ம சுபாவம் வேலை செய்யுது, பிறவி குணம் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். முதல்ல ஒன்று ஆராயணும், அதுக்கப்புறம் அதை நிதானிக்கணும். நிதானிக்கிறதுனா ஜட்ஜ் பண்ணுறது. ஆராய்ந்து விட்டு ஜட்ஜ் பண்ணணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியம், ஒரு உபதேசம், அல்லது ஒரு செயல், அல்லது ஒரு நபர், யாராக இருந்தாலும் ஆராயணும். அதுக்கப்புறம் அது சரியாக தப்பான்னு தீர்க்கணும். அதுக்கப்புறம் அதை குறித்து ஒரு அறிவுக்கு நம்ம உள்ளே வரணும். அப்படி இல்லாமல் எடுத்தெடுப்பில் எனக்கு அந்த மூஞ்சா பார்த்தாலே பிடிக்கல என்று சொல்லக்கூடாது. அந்த ஆள் சத்தத்தை கேட்டாலும் எனக்கு பிடிக்கல, இல்லை ஏன் பிடிக்கல, அதை ஆராயணும். அந்த நபருடைய செயல்பாடு சரியில்லையா, வாழ்வு சரியில்லையா, உபதேசம் சரியில்லையா, ஊழியம் சரியில்லையா, ஆவி சரியில்லையா. இல்லை இந்த உபதேசம் சரியில்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை. ஏன் சரியில்லை, பைபிளோட எந்த வார்த்தையின்படி இது சரியில்லை, ஆராயணும். ஆராய்வது ரொம்ப முக்கியம். ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆராய மாட்டான். அதெல்லாம் அந்த விளக்கத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்கல, என் மனசில் சரின்னு படலை, அவ்வளோதான். சில நேரங்களில் ஆவியானவர் கூட சொல்லியிருக்கலாம், இது சரியில்லை, இது சரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம அதை ஆராய்ந்து அதை ஜட்ஜ் பண்ணணும். அந்த அறிவை நம்ம நிலைநிறுத்தணும். நமக்கு வந்த அந்த கன்விக்ஷனை, அந்த உணர்வை நம்ம உறுதிப்படுத்திக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பிறவி குணம் உள்ளவன் அதை செய்ய மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அதை செய்ய மாட்டான். பாருங்கள், தலைகீழ சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவன் செய்கிறது முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதுக்கப்புறம் அவன் ஏற்றுக்கொள்ளாதது அவனுக்கு பைத்தியமாகி தோன்றும், அதுக்கப்புறம் அதை பற்றி ஆராய மாட்டான், அறிய மாட்டான். ஆனால் அவன் பாருங்கள் தலைகீழ தான் செய்கிறான், ஜென்ம சுபாவம் உள்ளவன். ஆனால் எப்படி செய்யணும், முதல்ல ஆராய்ந்து நிதானித்து அறியணும். அதுக்கப்புறம் அது நமக்கு உண்மையிலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். சில விஷயங்கள் உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். அப்படி ஆராய்ந்து நிதானிக்காமலேயே ஒன்றை பைத்தியக்காரத்தனமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் மூணாவது தான் ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாதது. ஆனால் அவன் தலைகீழ செய்கிறான் பாருங்க. முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதுக்கப்புறம் அதை அவனை பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் அதை ஆராயவும் மாட்டான். தலைகீழ சொல்லப்பட்டிருக்கு. பிறவி குணம் எல்லாத்தையும் தலைகீழ தான் செய்யும். தெய்வீக குணம், தேவனால் மாற்றப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட குணம் சரியான வரிசையில் செய்யும். முதல்ல ஆராய்ந்து அறியும், அதுக்கப்புறம் அதை சரியான ஒரு பிம்பத்தை, வடிவத்தை, அது சரியான பிம்பத்தை அதுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் அல்லது ஏற்றுக்கொள்ளாதது. ஆகவே நம்முடைய ஜென்ம சுபாவம் நீங்குவதாக, மறுரூபமாக்கப்படுவோமாக. ஆமென்.